பாதுகாப்பிக்க வழி இல்லை. இரண்டாவது பிரச்சனை, கடந்த டிசம்பர் 13 நாடாளுமன்ற மக்களவையில் 2 பேர் புகுந்து நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லோருக்கும் தெரியும். அது மிகப்பெரிய பாதுகாப்பு குறைவு. அதற்கு காரணம், இப்போது 2 தினங்களாக நேற்றும் இன்றும் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அவராகவே அனுமதி பெற்று ஒரு பெரிய அறிக்கையை படிக்கிறார். துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்ற மாநிலங்களவை அவைத் தலைவர் அவரை பற்றி ஒரு வீடியோ வெளியிலே உலவுவதாகவும் அதை கண்டித்தும் அவர் பேசுகிறார். அது அவைக்கு வெளியே நடந்தது. ஆனால் அவையிலே பேசி இதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் டிசம்பர் 13 நடந்த நிகழ்ச்சி நாடாளுமன்றத்திற்குள்ளேயே நடந்தது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உள்துறை அமைச்சருக்கு இருக்கிறது. அது என்னதான் சபாநாயகருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட பாதுகாப்பு என்பது உள்துறை அமைச்சர். ஆக இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அசம்பாவிதம் எதுவும் நடைபெறவில்லை என்பது ஒரு புறம் இருக்கலாம். ஒருவேளை நடந்திருந்தால் டிசம்பர் 13 2001 நடந்தது போல அப்பொழுதும் இப்படித்தான் இருப்பார்களா? நல்லவேளை நடக்கவில்லை, எல்லோரும் உயிர் பிழைத்தார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி குறித்து என்ன நடந்தது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று வாரணாசியிலே அகமதாபாத்திலே போய் அறிக்கை தருகிற பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஏன் நாடாளுமன்றத்தை மதிக்கவில்லை? எங்களுடைய கோரிக்கை அதுதான், குற்றச்சாட்டும் அதுதான். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது வெளியிலே அறிக்கை தருவது மரபு அல்ல. அதை அவையை மதிக்க வேண்டும், எதிர்க்கட்சியை மதிக்க வேண்டும் என்பது கூட அல்ல. அறிக்கை தந்தவுடன் நாங்கள் 1-2 கேள்விகள் கேட்போம் அல்லது கருத்து சொல்வோம். அத்தோடு எங்களுடைய வேலை முடிந்தது, அவருடைய கடமையும் முடிந்தது. ஆனால் வரட்டு கௌரவத்தின் காரணமாக ஏதோ ஒன்று அவர்களுடைய மனநிலையில் இருந்து நாங்கள் யாரை மதிக்க வேண்டும் என்று அறிக்கை தர மறுக்கிறார்கள். அதற்காக தொடர்ந்து போராடியதற்கு இதுவரை 1952 இருந்து வரலாற்றிலே காணாத அளவிற்கு 141 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த அரசாங்கம் அவையிலிருந்து நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். இது மாதிரி நடந்ததே இல்லை. ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய நாடு, உலகத்திலேயே தலைசிறந்த ஜனநாயக நாடு இந்தியா. அதில் இருக்கிற முக்கியமான அங்கம் என்பது நாடாளுமன்றம். விவாதிப்பதற்காக, கருத்துக்களை பரிமாறுவதற்காக. அரசாங்கத்தை குற்றம் சொல்வதுதான், குறை சொல்வதுதான் எதிர்க்கட்சியினுடைய கடமை, வேலை. ஆனால் நாங்கள் அதை கூட செய்யவில்லை. நியாயமான எங்களுடைய பணியை மேற்கொள்கிறோம். அதற்கு எங்களுக்கு எந்தவிதமான மரியாதையும் வாய்ப்பும் தராமல் 141 பேரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். நேற்று முழுவதும் நாங்கள் குரல் எழுப்பி ஓய்ந்தோம். அவை அமைதியாக இருந்தால்தான் நான் உங்களுடைய குரலை கேட்க முடியும் என்கிறார். ஆனால் அவையிலே குழப்பம் இருக்கிற போது 5 மசோதாக்களை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அரசாங்க பணிகள் நடைபெறுகின்றன, அமைச்சர்கள் விரும்பியதை பேசுகிறார்கள், ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு ஒலிபெருக்கி தரப்படுகிறது. அவைத்தலைவர் தன் மனதில் தோன்றி எங்களை பற்றி இருக்கிற கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார், பதிவாகிறது. சன்செட் தொலைக்காட்சியிலே திரும்ப திரும்ப ஒளிபரப்பாகிறது. வெளியிலே இருக்கிற மக்களுக்கு ஏதோ எதிர்க்கட்சிகள் உலகத்திலே மிகப்பெரிய அயோக்கியத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள், நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்கள் என்பதாக ஒரு சித்தரிப்பு. ஆனால் உண்மை அதுவல்ல. நாங்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டு, எங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு, எந்த வகையிலும் எங்களுடைய குரலை எழுப்ப முடியாமல், மக்கள் பிரச்சனைகளை பற்றி மட்டுமல்ல, நாடாளுமன்ற பாதுகாப்பை பற்றியே பேச முடியாத ஒரு அவல நிலையில் இன்றைக்கு எதிர்க்கட்சி இருக்கிறது என்றால், இதற்கு முன்பு இப்படி ஒரு அவலம் ஜனநாயகத்திற்கு இந்த நாட்டில் ஏற்பட்டது இல்லை. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து நிற்கிறார். அவைத் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவரும் அவை முன்னவரும் 2 பேரும் சமமானவர்கள். அவருக்கு எத்தனை தடவை பேச அனுமதித்தாலும் எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய இந்தியாவினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கு வாய்ப்பு தரவில்லை. அவருடைய வயதிற்கு அவர் அதிகமாக பேசி சோர்வாகி போனார். நாங்கள் நேற்றிலிருந்து குரல் எழுப்பி மயக்கம் வருகிற நிலைக்கு ஆளானோம். ஆனால் அப்பொழுதும் எங்கள் பக்கம் கூட திரும்பி பார்ப்பதில்லை. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நாங்கள் வெளிநடப்பு செய்து வந்திருக்கிறோம். ஊராருக்கும் நாட்டு மக்களுக்கும் நாங்கள் வேறு எப்படி தெரியப்படுத்துவது? அவர்கள் பரப்புகின்ற அவதூறான, தவறான, சித்தரிக்கப்படுகின்ற கருத்துக்கள் தான் போய்க் கொண்டிருக்கிறது. உங்களுடைய இந்த ஊடகங்களின் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துவது, பொறுப்புள்ள எதிர்க்கட்சிகளாக எங்கள் கடமையை ஆற்றுவதற்காக, நியாயமாக ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் வலியுறுத்துவதையெல்லாம் புறக்கணித்து, நாடாளுமன்றம் என்பது ஒரு கட்சிக்கு மட்டுமே என்ற ஒரு தவறான திசையில் அழைத்துச் சென்று எங்கள் குரல் வலை நெரிக்கப்படுகின்றது. போராடுகிறோம், வேறு எந்த காரணத்திற்காகவும் அல்ல, ஜனநாயகத்தை காப்பதற்காக. இந்த நாடு என்றைக்கும் உலக அளவிலே உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக. இதுதான் எங்களுடைய நிலைமை. நாங்கள் இங்கே அவமானப்படுத்தப்படுகிறோம், பேச அனுமதிக்கப்படுவதில்லை, உரிமைகள் இல்லை. ஆனால் எங்களை பற்றி இல்லாது பொல்லாதெல்லாம் பேசுகிறார்கள். எனவே தீர்ப்பு மக்கள் கையில். வரவிருக்கின்ற தேர்தல் மட்டுமல்ல, வரவிருக்கின்ற நாட்களிலும் மக்கள் தயவு செய்து இந்த அரசாங்கத்தினுடைய ஆணவ போக்கினை, எதேச்ச அதிகார போக்கினை,
நாடாளுமன்றமே இப்படி முடக்கி வைக்கப்பட்டிருக்கதை தயவு செய்து உணர்ந்து நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை அத்தனை பேருக்கும் இருக்கிறது. எதிர்க்கட்சியினுடைய போராட்டத்தை கண்டித்து பாஜக உள்ளுக்குள்ள நின்று கொண்டே கலந்து கொள்ளும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இது 13ஆம் தேதி நிகழ்வை திசை திருப்பக்கூடிய ஒரு தொடர் முயற்சி. அவர்களுடைய பல முயற்சிகள் இது ஒன்று. ஒரே பிரச்சனையை பற்றி நேற்று ஒரு அறிக்கை பிடிக்கிறார்கள், இன்று ஒரு அறிக்கை படுகிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிறார்கள். நாங்கள் கேட்பது வெளியிலே நடப்பதற்கு இவ்வளவு வேகமாக பேசுகிறீர்களே, உள்ளே நடந்ததற்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கிறீர்களே, அப்போது யாரிடம் மன்னிப்பு கேட்பது என்றுதான் எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார். ஏன் உள்துறை அமைச்சர் அங்கே ஒரு அறிக்கை தருவதில் என்ன சிரமம், என்ன சங்கடம், என்ன கௌரவ குறைச்சல்? பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். அரசாங்கம் என்பது நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட ஒரு அமைப்பு. இங்கே சொல்லாமல் வேறு எங்கே போய் சொல்வார்கள்? நாங்கள் இங்கே பேசாமல் வேறு எங்கே பேசுவோம்? கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற நாடு. இந்த அவையில் பேசுவது எல்லோருக்கும் சென்று சேரும். எவ்வளவு கூட்டம் போட்டாலும் எத்தனை பேருக்கு முன்னால் பேசினாலும் அது சேராது. ஆக நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேச முடியவில்லை, உரிமை இல்லை, அனுமதி இல்லை. ஆனால் ஆளுங்கட்சி நினைத்ததையெல்லாம் செய்கிறது. எங்கே போகிறது நம் நாடும் ஜனநாயகம்? வெள்ள நிவாரணத்தை பொறுத்தளவு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே முன்பணமாக ஒரு 7000 கோடி சென்னை மழைக்கு கேட்டிருந்தது. இப்ப தென் மாநிலத்துக்கு 2000 கோடி கேட்டிருக்காங்க. ஆனா ஆண்டுதோறும் கிடைக்கக்கூட அந்த 450 தாண்டி இதுவரை ஒரு பைசா கூட வரவில்லையே. இது எப்படி? அந்த 490 மட்டும்தான் தந்திருக்கிறார்கள், மற்றபடி எதுவுமே தரவில்லை. அதைத்தான் சொன்னேன். குஜராத்தில் ஏதாவது ஒன்றால் அள்ளி கொண்டு போய் 1000 கோடியை தர முடிந்த இந்த அரசாங்கத்தால் ஏன் தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை? தமிழ்நாட்டு மக்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு வேலை பார்க்கிறது, நிவாரண வேலைகளில் ஈடுபடுகிறது, அதில் இருக்கிற நிதியை செலவழிக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசு எங்களிடமிருந்து வரிப்பணம் வாங்குகிறார்கள். எங்களுடைய பங்கினை தர வேண்டும் என்பதோடு ஒரு மாநில அரசு இடர்பாட்டில் இருக்கிற போது உதவிக்கரம் நீட்ட வேண்டிய பெரிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கு. அதுதான் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய கோட்பாடு. ஆனால் இவர்கள் தங்களுடைய எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை எல்லாம் இப்படி வஞ்சிப்பது மற்ற நேரங்களில் இருக்கலாம். மக்கள் வாடி நிற்கிற போது, தேவைகளினால் தடுமாறுகிற போது, ஒரு அரசாங்கம் முனைப்பாக செயல்படுகிற போது உதவி செய்ய அல்லது உறுதுணையாக இருக்க முயலவில்லை என்று சொன்னால் அங்கேயும் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள், பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள். சார், நேற்று எதிர்க்கட்சிகளுடைய ஆர்ப்பாட்டத்தில் அவை தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய அவர் நையாண்டித்தனமா அவர் கேலி செய்வதா ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. அதை பற்றி தான் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அறிக்கை வாசிக்கிறார். நாங்கள் சொல்வதே அவைக்கு வெளியே நடந்ததை இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்கிற நீங்கள், அவைக்கு உள்ளே நடைபெற்ற பெரும் செயல், மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு. 2 பேர் வந்திருக்கிறார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. அவர்கள் எங்கே என்ன ஆனார்கள், என்ன வழக்கு, அதெல்லாம் தெரியாது. ஒருவேளை வேறு பணியில காரியத்தில் ஈடுபட்டு இருந்தால், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால், உலக அளவில் இந்த நாட்டினுடைய ஒரு பிம்பம் எந்த அளவிற்கு சிதைந்து போயிருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். ஆக அவர்கள் தங்கள் கடமையை புறக்கணித்து அதை திசை திருப்புவதற்காக இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.